மறுபடியும் சொல்லுகிற கர்த்தர் நமக்கு இந்த வார்த்தைக்காக கொடுத்த வார்த்தை என்னவென்றால் அற்புதங்களும் அடையாளங்களும் என்பனவாகிய அன்பு தெய்வ பிள்ளைகளை ஆராதனை நேரத்திலும் அற்புதத்தை பற்றி பாட கேட்டோம். சாட்சி நேரத்தில் அடையாளங்களும் அற்புதங்களையும் குறித்து நம் காதுகள் கேட்டது. அன்பு தெய்வ பிள்ளைய உன் வாழ்க்கையில ஆண்டவர் டெஸ்ட் பண்றாருன்னா உன் வாழ்க்கை டெஸ்டிமோனியா மாற போகிறது. என் அன்பு தேவ பிள்ளைய கர்த்தர் உன்னை சோதனைகளுக்கு உட்படுத்துகிறார் என்றால் அடுத்தது தெரிந்து கொள்ள வேண்டிய பாதை என் ஆண்டவர் என்னை சோதனையில் அமிழ்ந்து போக அல்ல. பேதுருவை போல் நான் ஆண்டவரே என்று கூப்பிடுகிற நேரத்துல எனக்கு கரத்தை கொடுப்பது மாத்திரமல்லாமல் அதே படகுல என்னை கொண்டு வந்து உட்கார வைத்து என்னை ஆண்டவர் தமக்காய் சாட்சியாய் நிறுத்துவார். என் அன்பு தெய்வமுடைய மனம் திறந்து ஒரு காரியத்தை சொல்லணும்னா காலையில எழுந்து செபித்த நேரத்துல இருந்து கண்கள்ல கண்ணீர். ஏன் ஆண்டவரே என்னை ஊழியத்துக்கு அழைச்சிருக்க? ஏன் ஆண்டவரே ஒரு வெறுமை? ஆண்டவர்கிட்ட கேட்ட அடையாளம் ஒன்றே ஒன்றுதான். அடையாளமும் அற்புதங்களும் என்று நீ சொல்லுவீர் என்றால் தகப்பன் காலத்தை காட்டிலும் இரட்டத்தனையான அடையாளங்களோடு ஆண்டவர் சபை நடுவாக இறங்க வேண்டும். ஆண்டவரே அடையாளம் என்பது ஆண்டவரே எனக்கு வேலை கிடைச்சது, ஆண்டவரே பிள்ளைக்கு கல்யாணம் கிடைச்சு இது அல்ல. ஆண்டவரே ஒவ்வொரு வாரமும் ஆண்டவரே என் சபையிலே நான் இத்தனை பேரை கொடுத்து வந்திருக்கிறப்பா, தெரு தெருவாக ஆண்டவரே சண்டே கிளாஸ் ஊழியர்கள் யூத் ஊழியர்கள் என்று சொல்லி அது பரவணும்ப்பா. என் பிள்ளைகள் தாங்களாக சொல்ல வேண்டுமே தவிர நான் சொல்லக்கூடாது. ஆண்டவரே பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து பேசுகிறார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்களோ கரங்களை தட்டி சொல்லுங்க. இந்த ஆராதனை எனக்கான ஆராதனை. கர்த்தர் என்னை கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார், கர்த்தர் என்னை கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார், என் குடும்பத்திற்கு கர்த்தர் என்னை சாட்சியாக வைத்திருக்கிறார் என்று சொல்லுங்க. நண்பரை பிள்ளைகளை கர்த்தர் மீனை கொண்டு பேசுவார், சேவலை கொண்டு பேசுவார், பூச்சியை கொண்டு பேசுவார், ஊழியக்காரனை கொண்டு பேசுவார். அற்புதம் அடையாளம் என்ற செய்தி எடுக்கிற நேரத்தில் பாதி வரைக்கும் அழகா கொண்டு போனாங்க. அடுத்தது ஒரு இடத்துல நிக்க வச்சுட்டு ஆண்டவர் செய்தியை மாத்தினாங்க. ஆனா இன்றைக்கு வந்து ஆராதனையின் வேலை பலிபீடத்துல இங்கே உள்ளே நுழைந்து முழங்கால் படியிடுகிற நேரத்துல சாட்சிகள் ஒவ்வொன்றையும் கேட்கிற நேரத்துல ஆண்டவர் எவ்வளவு நல்லது என்பதை பின்பாக நான் காண்பித்து தருகிறேன். எடுத்து ஒரு வாசிக்க கேட்போம். ஏசாயா 8வது அதிகாரம், ஏசாயா 8வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இதோ நல்லவர் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இதோ நானும் வந்திருக்கிற தேவ பிள்ளையே ஆண்டவர் தனிப்பட்ட விதத்துல முதலாவது அவர் உன்னதாக தான் பேசுவார், உன்னை ஆசீர்வதிப்பார். உன்னை ஆசீர்வதித்த பிற்பாடுதான் உன் மூலமாய் உன் குடும்பத்தை தொடுவார், உன் அயல் வீடுகளை தொடுவார், உன் பக்கத்து வீடுகளை தொடுவார். உன்னை கொண்டு கர்த்தரும் பகுதிகளை ஒரு அசைவை கொண்டு வருவார். வேதம் சொல்லுகிறது நானும் முதலாவது என்னது? நானும். நீ இல்லை என்றால் சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியாது. ஆண்டவருக்காய் காரியங்களை செய்கிற மோசேயே, ஆண்டவருக்காய் காரியங்களை செய்கிறதான யோசுவாவே, நீ இல்லை என்றால் ஒரு குடும்பம் பாழாது. ஏன் ஆண்டவரை என்னை எழுப்பி விடுகிறேன்? ஏன் ஆண்டவரை என்னை முழங்காலிடப்பட வைக்கிறேன்? ஏன் ஆண்டவரை என்னை பாட வைக்கிறேன்? ஏன் ஆண்டவரை என்னை துதிக்க வைக்கிறேன் என்று எத்தனை கேள்விகளோடு காத்திருக்கிறாய் அல்லவா? கர்த்தர் உன்னை எழுப்பி விடுகிறார் என்றால் என் அன்பு தேவ பிள்ளையே, யோபு சிநேகிதருக்காய் வேண்டுதல் செய்தாலும் அவன் சிறையில் போய் மாற்றின பிற்பாடுதான் சிநேகிதனுக்கு விடுதலை. என் அன்பு தேவ பிள்ளையே, இன்றைக்கு குடும்பத்திற்காய் கண்ணீர் வடிக்கிறாயா? உன் எதிர்காலத்திற்காய் கண்ணீர் வடிக்கிறாயா? உன்னை ஆசீர்வதிப்பதுதான் ஆண்டவருக்கு பிரியம். வேதம் சொல்லுகிறது நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகள். என்னை கேட்டால் நான் சொல்லுவேன், ஆண்டவரே என்னை ஏன் இந்த ஊழியத்திற்கு அழைத்தீர் என்ற காரியத்திற்கு நேற்று அவர் பேசவில்லை, இப்பொழுது பேசுகிறார். முதலாவது நானும், அடுத்தது கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும். ஒரு மோசேக்கு ஆண்டவர் ஓரேப் பர்வதத்தை வைத்திருப்பார் என்றால் எனக்காய் மிஸ்பா என்கிற கன்மலையை கர்த்தர் வைத்திருக்கிறார். மிஸ்பாவிற்குள்ளாய் கர்த்தர் உன்னை வைத்து பாதுகாக்கிறார் என்றால் தமது கரத்தினால் உங்களை அவர் மறைத்து பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது சீயோன் பர்வதத்தில் வாசமாய் இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேல் என்று சொல்லுகிற இடத்துல என் இந்திய தேசத்துல, என் தமிழகத்துல, இந்த மணிக்குண்டு பகுதியில நான் வாழுகிறதான இடத்துல எப்படி இருக்க போறோம்?
அடையாளங்களாக சொல்லுங்க. என்னை ஆண்டவர் ஒரு சிக்னேச்சரா மாத்த போறாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ கரங்களை தட்டி அப்பா ஒன்றுமில்லாமல் வந்த என்னை நீங்க அடையாளப்படுத்துறீங்கப்பா. என் குடும்பத்துக்கு அடையாளப்படுத்துறீங்க, என் தொழிலுக்கு அடையாளப்படுத்துறீங்க, என் ஊழியத்துக்கு அடையாளப்படுத்துறீங்க, என் எதிர்காலத்துக்கு அடையாளப்படுத்துறீங்க. முதலாவது அடையாளத்தை உன்னை அடையாளமாக்குவார். அடுத்தது உன்னை கொண்டு கர்த்தர் அற்புதங்களாய் மாற்றி அற்புதங்களாய் மாற்றுவார். அப்ப ரெண்டு காரியம் நடக்க போகுது. என்னது? கர்த்தர் என்னை எனக்கு கொடுத்த பிள்ளைகளை என் எதிர்காலங்களை கர்த்தர் அடையாளங்களாக்குவார், அற்புதங்களாக்குவார். இப்போ வாசிங்க தானியேல் 4வது அதிகாரம், தானியேல் 4வது அதிகாரம் 2ஆம் வசனம் 3வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். உன் நல்ல கவனிக்க, நீ ஆராதிக்கிற தேவன் யார் என்று கேட்டார் என்றால் சொல்லுங்க, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். சொல்லுங்க, சர்வ வல்லமையுள்ள தேவன், உன்னதமான தேவன் என்னிடத்தில். நல்லா கவனிங்க. அடுத்த அடையாளம் போகணும்னா முதல்ல நீங்க அடையாளம் ஆகணும். நேபுகாத்நேச்சார் எழுதி வைத்த காரியத்தை இன்றைக்கு தேவ பிள்ளையே நீயும் எழுத போகிறார். எழுதுகிற பிள்ளைகள் எழுதிக்கோங்க. உன்னதமான தேவன் யாரிடத்துல? சொல்லுங்க, இந்த ஆராதனை எனக்குரியது, இந்த ஆராதனை எனக்குரியது என்று வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு தீர்க்க தரிசனமாய் தருகிற என்னிடத்தில் செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் பிரசித்தப்படுத்துவது. இவ்வளவு நாள் தெய்வத்தை நாம் ஆராதிக்கல, தெய்வத்தை நாம் பிரசித்தப்படுத்தவில்லை, சாட்சிகளை நாம் சொல்லவில்லை, ஆண்டவர் செய்த மகத்துவங்களை என் கண்கள் கண்டிருக்க நான் அவைகளை சொல்லல. என் அன்பு தேவ பிள்ளையே, இன்றைக்கு திருச்சபைக்குள்ளாய் கர்த்தர் ஒரு அசைவை கொண்டு வந்திருக்கிறார் என்றால் என் அன்பு தேவ பிள்ளையே, அது உனக்கு நன்மையாய் காண வேண்டும். நான் கட்டுகிற வீடு எனக்கு நன்மை அல்ல, என் வேலை எனக்கு நன்மை அல்ல. எனக்கு இருக்கிற நன்மை எனக்கு ஜீவனை தந்தது மாத்திரமல்லாமல் எனக்கு தயவை பாராட்டினது. எத்தனை பேரோடு சொல்ல முடியும், என் ஆண்டவர் எனக்கு ஜீவனை தந்தது மாத்திரமல்லாமல் எனக்கு தயவை பாராட்டினார். என் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு சொல்லுவேன், என் வீட்டுக்கு சொல்லுவேன், என் அன்பு தேவ பிள்ளையே, என் மூச்சு போனதுக்கு அப்புறம் பேச்சு இருக்காது. இந்த பேச்சு இருக்கும் போது அந்த மூச்சு அவருக்காக துடித்துக் கொண்டிருக்கும் என்றால் 3வது வசனம் சொல்லுகிறது, அவருடைய அடையாளங்கள். என் அன்பு தேவ பிள்ளையே, இந்த மூச்சு போச்சு நான் ஒண்ணுக்கு பயன்படாது. இந்த மகத்துவம் என்னிடத்தில் இல்லாமல் இருக்கும் என்றால் என்னால் இந்த தெய்வத்தை பிரசங்கித்திருக்க முடியாது. வேதம் சொல்லுகிறது, அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவமோ அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு வல்லமையாய் இருக்கிறது. அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, சத்தியத்துக்காய் நிற்கிறதான என் அன்பு தேவ பிள்ளையே, நித்திய உனக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது அவருடைய ஆளுகை. அப்ப என் குடும்பத்துல ஆண்டவரை நான் வைப்பேன் என்றால் இப்போ என்னோடு கூட சொல்லுங்க, என் தலைமுறை தலைமுறையா என் ஆண்டவருக்காய் இருக்கும், என் தலைமுறை ஆண்டவருக்காய் இருக்கும், நான் ஆண்டவருக்காய் பாடுவேன். இப்போ வாசிக்க பார்ப்போம். உபாகமம் 29ஆம் அதிகாரம், உபாகமம் 29ஆம் அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மோசே இஸ்ரவேல் எல்லாரையும் வரவழைத்து, இன்றைக்கு ஆண்டவர் நம்மை வரவழைத்தது போல என் ஆண்டவரை நான் மோசேக்கு அடையாளமாய் காண்பித்து தர ஆசைப்படுகிறேன். வேதம் சொல்லுகிறது, எல்லாரையும் வரவழைத்து அவர்களை நோக்கி எகிப்து தேசத்தில் உங்கள் கண்களுக்கு முன்பாக பார்வோனுக்கும் அவருடைய எல்லா ஊழியக்காரனுக்கும் அவருடைய தேசம் முழுமைக்கும். நல்ல கவனிங்க, உன் வாழ்க்கையில் இது நடந்திருக்கிறது என்றால் கர்த்தருடைய கரம் உன்னோடு இருக்கிறது. கர்த்தர் செய்த என்னது? பெரிய சோதனை. சோதனையை பார்த்துட்டீங்கன்னா அடுத்து 2 ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி
ஆண் பிள்ளைகளை கொலை செய்ய. ஆனால் அவன் கண்களுக்கு முன்பாக 6.5 லட்சம் புருஷர்களை கர்த்தர் கொண்டு போனது உண்மை என்றால் அந்த தேவன் இன்றைக்கு ஜீவிக்கிறார் என்று சொல்லுகிற தேவ பிள்ளைகள் கரங்களை தட்டி சொல்லுங்க, நான் அழிய மாட்டேன், நான் வாழ போறேன். கர்த்தர் என்னை அடையாளமாக்கினார், என்னை அற்புதமாக்கினார். எங்க கொண்டு போய் நைல் நதிக்குள்ள போடணும்னு நினைச்சாங்களோ அதே பார்வோனுக்கு முன்பாய் 6 லட்சம் புருஷர்கள். எந்த வேலையில உன்னை தூக்குவேன்னு நினைச்சாங்களோ, எந்த இடத்துல உன்னை வாழ விட மாட்டேன் என்று நினைத்தார்களோ, என் அன்பு தேவ பிள்ளையே, மரண பரியந்தம் உண்மையாயிரு, ஜீவன் இடத்தை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். ஆதியில ஒரு அன்பு இருந்தது. ஆண்டவரே, ஞாயிற்றுக்கிழமை நாங்க பெருந்திருப்பா ஊழியத்துக்கு போவோம், தூணுல நிற்போம். ஆனால் இன்றைக்கு தூண்கள் இருக்கிறது, தூண்களில் செபிக்கிறதான பிள்ளைகள் இல்லை. ஆண்டவரே, நாங்க யூத் மீட்டிங் எடுப்போம், ஆண்டவரே நாங்க சண்டே கிளாஸ் மீட்டிங் எடுப்போம். சண்டே வருகிறது, கிளாஸை காணவில்லை. யூத் இருக்கிறார்கள், கிளாஸை காணவில்லை. என் அன்பு தேவ பிள்ளையே, ஓய்வு நாளிலே உன் வேலையை இஷ்ட பிரகாரம் செய்வாய் என்றால் ஒரு நாள் வரும், அவர் அமைதியாகி விடுவார். உனக்காய் வேலை செய்ய பரலோகம் இயங்காது என்பதை சொல்லுகிறார். எழுதி கொண்டு வந்ததல்ல, மனதில் போடுகிறதை சொல்லுகிறேன். எடுத்தவர்கள் வாசிங்க. ஏசாயா 58வது அதிகாரம், ஏசாயா 58வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். ஆண்டவரே கேட்கிறோம், சர்ச்சுக்கு வர ஆண்டவரே, நாங்க காலையில சமைக்க மாட்டோம், உங்க வார்த்தைக்காக வந்து காத்திருக்கிறோம். ஒவ்வொரு ஆராதனையும் உபவாசம். ஆனா நீங்க ஏன் ஆண்டவரை பார்க்கல கேட்கிறீங்களா? வார்த்தை நான் சொல்லவில்லை, வேதம் சொல்லுகிறது. வாசிங்க. நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறார்கள். இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாள் என்றால் என்ன தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தைக்காய் தேவ சமூகத்திலே எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் மன்னாவை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொரு நாள் ஓய்வு நாளிலே அவர்கள் வருகிற நேரத்தில் 2 மடங்கு கொடுக்கப்பட்டதோ இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கு தருவேன் என்று சொல்லி ஓய்வு நாளிலே அவர் சமூகம் வந்து உட்கார்ந்திருக்கிற தேவ பிள்ளையே, வாங்க வருது ஆண்டவருடைய வார்த்தை. ஆனா வேதம் சொல்லுகிறது, வாசிக்க பார்ப்போம். எங்கள் இச்சைப்படி நடக்கிறோம். என்ன பண்றோம்? சர்ச்சை முடிஞ்சவன பாஸ்டர் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இல்ல, ஓய்வு நாள் என்பது ஒரு நாள் என்பது 24 மணி நேரம். 24 மணி நேரம் தேவனோடு இருக்கிறோமா? சோதித்து பாருங்க. வலைகளை அலசினா பத்தாது. எங்கே தவறுகிறோம், எங்கே நான் குற்றம் செய்கிறேன்? வேதம் சொல்லுகிறது. அடுத்தது, உங்கள் வேலைகளை எல்லாம் எப்படி செய்யணும்? பாஸ்டர் சீக்கிரம் முடிக்கணும், நான் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறேன். பாஸ்டர் சீக்கிரம் முடிக்கணும், எனக்கு இந்த ஊழியம் வேண்டாம், நான் அங்க போறேன். நோ, தேவத்தின் ஓய்வு நாளில எனக்கு இஷ்டமானதை செய்வேன் என்றால், எனக்கு இஷ்டமான காரியம் வரும் பொழுது பரலோக சிஸ்டம் எனக்காய் வேலை செய்யாது. அவர் அமைதியாயிருப்பார், அவர் அமைதியாயிருப்பார். அதே 58வது ஏசாயாவில் 13வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே நான் சொல்றேன், பாஸ்டர் மேல கோபப்படக்கூடாது. சர்ச்சை முடிஞ்சவன நான் சொந்தக்காரன் வீட்டுக்கு போறேன், நான் சர்ச்சைக்கு முடிஞ்சவன எனக்கு அந்த ஃபங்க்ஷன் இருக்கு. என் அன்பு தெய்வ பிள்ளையே, கர்த்தர் யார் இடத்தில் பேசுகிறார் என்பது தெரியாது. கர்த்தர் உன்னை அழைத்தது உண்மையாக இருக்கும் என்றால், நீ கர்த்தருடைய ஊழியத்தை செய்வது உண்மையாக இருக்கும் என்றால், நீ கர்த்தருடைய தாசன் என்று அறியப்பட்டது உண்மையாக இருக்கும் என்றால், நீ கர்த்தருக்காக நிற்பது உண்மையாக இருக்கும் என்றால், என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாத. இன்னைக்கு நான் சாப்பிடாம அந்த ஆண்டவருடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறேன், ஆனால் எனக்காக விருந்து உலகத்தில் இருக்குது என்று சொல்லி காத்துக் கொண்டிருப்பாய் என்றால், அந்த விருந்து தற்காலிகமாய் உன் பசியை போக்குமே தவிர நிரந்தரமான உன் ஆத்துமா பசியை அது தணிக்காது. வேதம் சொல்லுகிறது, என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாமல் எதை விளக்கணும்? முதல்ல காலை நான் விளக்கணும். என் அன்பு தேவ பிள்ளையே, இந்த கால் இருக்கிறவங்க குடு 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 ஓடுது. என் அன்பு தேவ பிள்ளையே, ஒரு காலை விளக்கி யாருடைய வழி? இந்த ஞாயிற்றுக்கிழமை யாருடைய வழி தெரியுமா? கர்த்தருடைய வழி. அந்த வழியிலிருந்து நான் மாறக்கூடாது. அவரை கையை பிடிச்சி எடுத்துட்டு போன நான் கையை தட்டி விட்டு ஓடுறேன். வேதம் சொல்லுகிறது, உன் படிகளின்படி நடக்காமல்
இன்றைக்கு ஒரு தாளந்து போதும். ஆண்டவரே எனக்கு காலையில ஆராதனைக்கு வந்தா போதும். புதைத்து வைக்காத. உள்ளவன் இடத்திலிருந்து ஆண்டவர் பொறுக்கி வேலை செய்கிற இடத்துல கொடுப்பான். ஏன் உனக்கு உன்னை நம்பி கொடுத்திருக்கிறாரே, எங்கே ஓடுகிறா? கூலி கொடுத்து ஓடுகிறாயா? யோகத்தை ஓடுகிறாயா? ஒரு நிமித்தமா சொந்தக்காரனுக்கு பிரச்சனை வாங்கி கொடுக்கிறாங்க. வேதம் சொல்லுகிறது. அடுத்த வார்த்தை வாசிங்க. உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாளை எப்படி நினைக்கணுமா? நான் சந்தோஷமா இருக்கிற நாள் கிடையாது. ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்று எண்ணி கர்த்தருடைய என்ன நாளாக? அப்ப நான் பரிசுத்த நாளிலே என் வேலையை செய்தால் அது பரிசுத்த குலைச்சல். பரிசுத்த நாளை மகிமையாக எண்ணுவாய் என்றால் 14வது வசனம் சொல்கிறது. அப்ப எங்க மனமகிழ்ச்சியா இருப்ப? உலகத்தில் அல்ல, உன் வீட்டில் அல்ல, உன் சொந்த பேச்சில் அல்ல, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பாய். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருந்தால் ஏன் பூமிக்கு மேல நம்மால போக முடியல தெரியுமா? போக போக என் நிலை கீழே போகிறது. போக போக என் கையின் பிரயாசங்கள் கீழே போகிறது. போக போக நான் கீழே போகிறேன் என்றால் கர்த்தருடைய சமூகத்திற்கு நான் பர்வதத்திற்கு ஏறி வரவில்லை. நான் இறங்கி கூலி கொடுத்து தர்ஷீஷுக்கு போய் கொண்டிருக்கிறேன். நினைவேற்ற பயணம் போகிறது. என் அன்பு தேவ பிள்ளையே, பெத்தேலை விட்டு போக வேண்டும் என்று நினைப்பாய் என்றால் என் அன்பு தேவ பிள்ளையே, எரிகோக்கு போகிற நேரத்தில் கள்ளர் கையிலே அகப்பட்டான். ஒருவன் மோவாபிலிருந்து பெத்தேலுக்குள் வந்தார். ரூத் என்கிற மகள், அவள் கர்த்தரால் காக்கப்பட்டாள். அவளுடைய சரித்திரம் இன்றைக்கு பேசப்படுகிறது. நான் சரித்திரமாக இருக்கிறேன், இன்றைக்கு சரித்திரமாகி கொண்டிருக்கிறேன் என்றால் சரித்திர நாயகனை பாட வேண்டிய என் வாய்கள் இன்றைக்கு உலகத்தின் காரியங்களை பாடிக்கொண்டிருக்கிறது. அப்பொழுது நீ பூமியில் வாசிக்க பார்ப்போம். அப்பொழுது பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி ஃபர்ஸ்ட் அவரை தூக்கி விடுவாரு, அப்புறம் உட்கார வைப்பாரு. ஆனா அவர் தூக்கும் போது அவர் கையை தட்டிட்டு போயிடறோம். நமக்கு இஷ்டமான இடத்துல உட்காரோம். என் அன்பு தெய்வ பிள்ளையே, கர்த்தர் உட்கார வைக்கிற இடத்துல உட்காருங்க. வேதம் சொல்லுகிறது. அடுத்த வார்த்தை சொல்லுகிறது. சுதந்திரம் யாருக்கு தெரியுமா? எல்லாருக்கும் கிடைப்பதில்லை. ஒரு தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தினாலும் உன்னை போஷிப்பேன் எழுதி கொடுத்ததல்லங்க, அவர் வாயினாலே பேசினதை இந்த வேதம் எனக்கு காண்பித்து தருவார். என் அன்பு தேவ பிள்ளையே, இதுக்கு மேல ஒரு தீர்க்க தரிசனம் இல்லை. என் அன்பு தேவ பிள்ளை, ஃபேமிலி ஃபங்க்ஷன் இருக்கட்டும், எந்த ஃபங்க்ஷனா இருந்தாலும் ஆண்டவருக்காக ஃபங்க்ஷன் ஆகு. நீ ஆண்டவருக்காக ஃபங்க்ஷன் ஆகலன்னா ஒரு நாள்ல சரீரத்துல இருக்கிற உறுப்பெல்லாமே ஃபங்க்ஷன் இல்லாம போயிடும். அன்னைக்கு ஃபங்க்ஷன் இல்லாம போகும்போது பேசணும்னு நினைப்ப, வாய் வராது. கூப்பிடணும்னு நினைப்ப, ஆண்டவர் பக்கத்துல வரமாட்டாரு. பார்க்கணும்னு நினைப்ப, கண்ணு தெரியாது. கேட்கணும்னு நினைப்ப, காது கேட்காது. இன்றைக்கு எல்லாம் உனக்கு பரிபூரணமாய் இருக்கிற நேரத்துல உண்மையா கண்ண மூடி மனசுல கையை வச்சு சொல்லுங்க, இது எனக்கான வார்த்தைப்பா. ஆண்டவரே, நான் போக மாட்டேன் ஆண்டவரே. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத அநேக பிள்ளைகள் இருக்கிறாங்கப்பா. என் தேசம் கவிழ்க்கப்பட்டு போவதற்கு முன்பாக நான் திரும்ப இருக்கிறேன் ஆண்டவரே. என்னை அனுப்பும் தேசத்திற்கு நான் போகிறேன் என்று சொல்லுங்க. வேதம் சொல்லுகிறது. கடந்த வாரத்தில் பிள்ளையின் காட்சியை பார்த்த ஒவ்வொருவருக்கு தெரியும் ஜீவன் யார் தந்தது, ஜீவனின் மதிப்பு என்னவென்பது, மேல போன மூச்சு கீழே எப்படி வருது, அவருடைய மேன்மை என்னன்னு ஸ்ரீ ஹாஸ்பிட்டல் நின்று பார்த்த ஒவ்வொருவருக்கும் தெரியும். அவர் ஈவாய் தந்திருக்கிறார். அதை சேதப்படுத்தினாங்க. வேதம் சொல்லுகிறது. இப்போ வாங்க எஸ்ரா 9ஆம் அதிகாரம். எஸ்ரா 9ஆம் அதிகாரம். என் ஜீவனை ஆண்டவர் எப்படி கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லித்தர, இதையும் தெரிஞ்சுக்கிட்டு நான் துணிகரமா ஓய்வு நாளுக்கு சபைக்கு வர மாட்டேன், ஓய்வு நாளை என் வேலையை செய்வேன்னு இருந்தீங்கன்னா மறுபடியும் சொல்றேன். இன்னைக்கு பாடல் ஆராதனைகளே ஆண்டவர் பேசினார். அடுத்த வாரத்துல இருந்து 7:45 எல்லாரும் உள்ள இருக்கணும். இந்த 8:01 கூட டைம் கொடுக்க மாட்டேன். 8 மணிக்கு பாட தொடங்கிடுவேன். என் அன்பு தேவ பிள்ளைகளை, யாரா இருந்தாலும் சரி, ஆண்டவருக்கு நான் யாரையும் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன். வேதம் சொல்லுகிறது. எஸ்ரா 9ஆம் அதிகாரம் எல்லாரும் எடுத்துக்கோங்க. எஸ்ரா
ஒன்பதாம் மகன் அந்த பேர் என்னன்னு சொல்லியிருக்கான். எஸ்ரா 9ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை 9வது வசனத்தை எல்லாரும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இதை எழுதி வச்சுக்கோங்க வீட்டுல. வாசிக்க பார்ப்போம். நல்ல கவனிங்க. நாளைக்கு அல்ல, இனி தருணம் இல்லை, இனி காலம் சொல்லாது. திருச்சபை உள்ள வந்துட்டா ஆண்டவர் ஆண்டவர் என்று நான் வாயை திறந்து ஆமென் என்று சொல்லுற வரைக்கும் சர்ச்சுக்குள்ள இருக்கணும். சர்ச்சுக்குள்ள இல்லைன்னா தயவு செய்து வீட்டுல இருக்கணும். யாரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, பலிபீடத்தில் நிற்கும் பொழுது நான் ஆண்டவருக்கு வேலைக்காரனாய் இருக்கிறேன், உனக்கான வேலைக்காரனாய் கீழே வருவது என்ன பேசுங்க, தவறல்ல. சர்ச்சுக்கு வந்துட்டோம்னா சர்ச்சுக்குள்ள எதற்குள்ள வரும்? ஆண்டவருடைய மகத்துவத்தை தெரியாத படிவினாலே ஒரு பிரச்சனை வந்ததுக்கு ஆண்டவர் இல்ல வருவதற்கு முன்னால் ஆண்டவர் தருணத்தை கொடுக்கும் பொழுது திருந்தலாம். வேதம் சொல்லுகிறது, இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் நல்ல கவனிங்க. நம்மலாம் யாரு? ஆண்டவருக்கு கோடு போட்டு காட்டுறாரு. நம்மலாம் யாரு? தப்பினவர்கள். விபத்துல தப்பினவன் நான் போன மாசத்துல. என் மனைவி மூச்சு விட முடியாம தப்பினவர். என் அன்பு தேவ பிள்ளைகளை, எத்தனையோ காரியங்கள் இப்படி இருக்கு. ஒரு காரியத்தை சொல்ல எங்க வீட்டுல கேட்கணும், வளர்க்குற எல்லா உயிரினங்களையும் என் பிள்ளையா தான் நினைப்பேன். ஆனா ஒரு காரியத்தை எங்களால் காப்பாற்ற முடியல. எங்க கண்ணு முன்னாலே பூச்சி வாங்கி வாங்கி மறைத்து போனது. ஆண்டவரே, அது மறைத்து போயிருக்கு. ஆனால் எனக்கு அருமையானவர்களை கர்த்தர் ஜீவனோடு வைத்திருக்கிறேன். என் அன்பு தேவ பிள்ளைகளை, என்னோட அந்த காரியங்களை பார்த்தவர்களுக்கு தெரியும். ஓடி ஒரு குழந்தை போல ஓடினோம். ஆனா இன்றைக்கு அது எப்படி இல்லை. ஒருவேளை எனக்கு நேசித்தவர்கள் இடத்தில் இருந்திருப்பார்கள் என்றால் என் அன்பு தேவ பிள்ளையே, மறுபடியும் சொல்லுகிறேன், கர்த்தர் எங்களிலே தப்பின சிலரை மீதியாக வைக்கவும் தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்திலும் மோசே போல கோல் கொடுக்கலன்னா பரவாயில்ல, ஆண்டவர் கையில ஒரு குச்சியை கொடுத்தா போதும். இந்த குச்சியை குச்சி நான் வாழ்ந்துருவோம். ஆண்டவரே, எனக்கு கோல் வேண்டாம். ஆண்டவரே, ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே நான் உங்களுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? ஏன் என்ன கஷ்டப்படுத்துறீங்க? கர்த்தர் பேசின வார்த்தை. என் அன்பு தேவ பிள்ளையே, கோல் தேவையில்லை பாருங்க, ஒரு குச்சி போதும். ஒரு குச்சை வச்சு எல்லா காரியங்களை செய்ய முடியும். என் அன்பு தேவ பிள்ளையே, இன்றைக்கு என் திருச்சபையும் ஊழியமும் எங்கள் காரியங்களும் குச்சியை போல இருந்தாலும் ஒரு நாளிலே அவர் ஆரோனின் கோல் குடித்தது போல கர்த்தர் திறந்த வைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுக்கும். வேதம் சொல்லுகிறது பாருங்க, ஒரு குச்சை கொடுக்கவும் நாளைக்கு எனக்கு ஒளி இருக்குமா தெரியல, கர்த்தர் என் கண்களை பிரகாசிக்க வைத்தார். என் அன்பு தேவ பிள்ளை, இந்த உலகம் என்கிற அடிமைத்தனத்துல எத்தனையோ ஜீவனுக்கு எதிராக எங்களுக்கு போராட்டங்கள் வந்தது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, எங்களுக்கு உயிர் கொடுக்கவும். சொல்லுங்க, எங்களுக்கு. இதெல்லாம் என்னைக்காவது நம்ம பைபிள்ல பார்த்திருக்கிறோமா? நம்ம நினைக்கிறோம் டாக்டரோட ட்ரிப்ஸியை நான் வாழ வச்சுச்சு. இல்ல, ஏசப்பாவை ரத்தம் என்ன பேச வச்சுச்சு. வேதம் சொல்லுகிறது, எங்களுக்கு உயிர் கொடுக்கவும் அவராலே கொஞ்ச நேரமாவது. இந்த கிருபை இல்லைன்னா நான் ஒன்றும் இல்லை. ஆண்டவரே, இந்த வசனத்தை மறந்துடாதீங்க. எங்களுக்கு உயிர் கொடுக்கவும் அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. 9வது வசனம் சொல்லுகிறது, நாங்கள் அடிமைகளாக இருந்தோம், ஆனாலும் எங்கள் அடிமைத்தனத்துல ஏசப்பா கைவிட்டு இருந்தாங்கன்னா. ஆனா ஒவ்வொரு சபையாராவது அவருடைய கையை எத்தனை நேரம் விட்டுட்டு போறோம்? தேவ சமூகத்துக்கு உள்ள வந்துட்டானா. என் அன்பு தேவ பிள்ளை 14 நினைக்கிற வீட்டுல போய் வாசிங்க. அங்கே ஓய்வு நாளிலே ஒருவர் விறகு பொறுத்து கொண்டிருந்தான். அவனை கல்லால் அடித்து கொன்றான் மோசே. என் அன்பு தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு ஊழியக்காரனுடைய கல் இல்லாமல் இருக்கலாம். கர்த்தருடைய வேதம் என்கிற சொல்லி இருதயத்துக்குள் இருக்கணும். தேவ சமூகத்துக்கு நான் வந்துட்டேன்னா இது ஆண்டவர் உலாவுகிற இடம், ஆண்டவரோடு உறவாடுகிற இடம் என்று பயம் எனக்கு வரணும். பயம் இல்லை என்றால் துணிகரம். வேதம் சொல்லுகிறது, எங்கள் தேவன் எங்களை கைவிடாமல் எங்களுக்கு உயிர் கொடுக்கும். இந்த உயிர் அவர் கொடுத்தது. அவர் கையை விட்டிருந்தாருன்னா இன்னைக்கு போஸ்டர்ல வந்திருப்போம்.
இன்னைக்கு இல்லாமல் இருந்திருப்போம், உழைத்து போயிருப்போம். வேதம் சொல்லுகிறது, எங்களுக்கு உயிர் கொடுக்கவும் நாங்கள் எங்கள் தேவனாகிய ஆலயத்தை தேவனுடைய ஆவி உனக்குள் இருக்கும் என்றார். கர்த்தரை குறித்து பேசுவார், கர்த்தருக்கு அடுத்தவைகளை பேசுவார், திருச்சபைக்கு ஏற்றவைகளை பேசுவார், திருச்சபைகளுக்கு பிரோஜனமானவைகளை செய்வார். இதுவரை ஆலயத்தை எடுக்காமல் இருந்தார், ஆலயத்திற்கு நான் உதவாமல் இருந்தால், என் நேரத்தை கர்த்தருக்காய் நான் கொடுக்காமல் இருப்பேன் என்றார். வேதம் சொல்லுகிறது, இன்றிலிருந்து என்னை நான் மாற்றிக் கொள்ளுகிறேன். வேதம் சொல்லுகிறது, எங்கள் தேவனாகிய ஆலயத்தை எடுப்பித்து எத்தனை நேரம் பாழாய் போயிடுச்சு. யூத் மீட்டிங் பாழா போச்சு, சண்டே கிளாஸ் பாழா போயிடுச்சு, இன்னும் அநேக காரியங்கள் ஸ்ட்ரீட் மினிஸ்ட்ரி போயிடுச்சு. ஆண்டவரே, இதற்கு நான் காரணமாய் மாறிவிடக் கூடாது, என் தலைமுறை இதற்கு காரணமாய் இருந்துடக்கூடாது. ஆண்டவரே, 100 பேர் கொண்டாலும் நான் இல்லை இல்லை தனிமையாக இருந்தாலும் ஆண்டவரை பயன்படுத்துவார் என்கிற விசுவாசம் இருக்கும் என்றார். வேதத்தை மார்போடு பிடிச்சுக்கோ. தெருக்கள் அநேகம் இருக்குது, கூட்டம் கூடாத, தனியா போ. கர்த்தர் உன்னை ஒரு சேவையாக்குவார். வேதம் சொல்லுகிறது, பாழாய் போன அதை புதுப்பிக்கும்படிக்கு எங்களுக்கு யூதாவிலும் எருசலேமிலும் எத்தனை வேலி? ஒரு வேலி தான். ஒரு புருஷனுக்கு ஒரு மனைவி, தாலிதான் வேலி, உன் சபைதான் உன் வேலி. என் அன்பு தேவ பிள்ளையே, இப்ப ஏன் ஆண்டவர் செய்தியை மாற்றினார் என்று நேற்று தெரியல, இன்று பேசுகிற பிரோஜனமா இருக்கும் என்று விசுவாசிக்கிற கட்டளையிடும்படிக்கு பெர்சியாவின் ராஜாக்கள் சமூகத்தில் எங்களுக்கு தயை கிடைக்க செய்தார். வேலி இல்லை என்றால் தயை இருக்காது. வேலியில் காக்கப்படுகிற திருச்சபைக்கு கர்த்தருடைய பாதுகாவல் இருக்கும். முதலாவது வேலியார் திருச்சபைக்கு யாரை காண்பித்து தருகிறார் தெரியுமா? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். எத்தனை பேர் என்னோடு சேர்ந்து விசுவாசிக்கிறீங்க? என் திருச்சபையின் வேலி, என் குடும்பத்தின் வேலி, என் எதிர்காலத்தின் வேலி பாஸ்டர் அல்ல, எங்கள் வேலி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். என் அன்பு தெய்வ பிள்ளைய, இப்ப எடுங்க யாத்திராகமம் 3வது அதிகாரம், யாத்திராகமம் 3வது அதிகாரம் 2வது வசனம், 3வது வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய தூதன் என்றால் கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு பலிபீடத்திலிருந்து பிரசங்கிக்கப்பட்டிருக்கிறது. வார்த்தை என்றாலே ஆண்டவர் என்று எடுத்துக்கொள்ளணும். வேதம் சொல்லுகிறது, அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நம்ம நினைக்கிற ஆண்டவரை நான் முள்ளுக்குள்ளாய் இருக்கிறேன் என்று. ஆனால் என் ஆண்டவர் எங்கே இருக்கிறார் தெரியுமா? அவரை எங்கே விட்டு வந்தாயோ அதே முள்ளுகளுக்குள்ளாய் உனக்காய் அவர் காயப்பட்டவராய் தலையிலே கிரீடத்தை ஏற்றவராய் காத்து கொண்டிருக்கிறார். மோசேக்கு தெரிஞ்சது என்ன தெரியுமா? 40 ஆண்டுக்கு முன்னால எகிப்துல இருந்து நான் எதிராக ஓடி வந்துட்டேன், மீதியான் தேசத்துக்கு ஓடி வந்துட்டேன். 40 ஆண்டு என்ன ஒரு ஆடு மேய்க்க வச்சார். என் அன்பு தேவ பிள்ளையே, 40 ஆண்டுகள் இவன் சுமக்க வேண்டிய அநேக காரியங்களை அவர் எகிப்திலே இவனுக்காய் செய்து கொண்டிருந்தார். வேதம் சொல்லுகிறது, தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவில் இருந்த உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். எத்தனை விஷம் வாழ்க்கையில இந்த முள்ளு வந்துச்சு. உன் வாழ்க்கை முடிச்சு போச்சுன்னு நினைச்சீங்க, அதெல்லாம் அப்படி தக 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 தகன்னு எரிஞ்சுக்கிட்டு இருந்ததில்ல. வேதம் சொல்லுகிறது, அவன் உற்று பார்த்தான். நம்ம பார்த்த மாதிரிதான் ஹாஸ்பிட்டல்ல பிள்ளையை பார்த்தது போல, இந்த ஆக்சிடென்ட் ஆகி படுத்திருந்த போது என்னை சுற்றி நின்றிருந்தவர்களை போல உற்று பார்க்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, முச்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் பிரச்சனையை நான் கடந்தும் அது என்னை வல்லமை கொள்ளவில்லை. எத்தனை பேரை நான் சொல்ல முடியும்? என் அன்பு தேவ பிள்ளையே, அந்த பிரச்சனைகளுக்குள் தான், அந்த சோதனைகளுக்குள் தான் பெரிய சோதனைகளை பார்த்தாய், அற்புதங்கள் அடையாளங்களை நீ பார்க்க வேண்டும் அல்லவா? 3வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது மோசே இந்த முச்செடி வென்று போகாதிருக்கிறது என்ன? என்ன உயிரோட வச்சுக்கிறேன், நான் கிட்ட போய் பார்ப்பேன்னு சொல்லிட்டு அநேக தூரத்தில் இருந்த உன்னை நீயாக வரவில்லை, உன்னை கர்த்தருடைய கரம் கொண்டு வந்து உள்ளே வைத்து இன்று பார்த்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, இந்த மோசேயை கர்த்தர் மீதியானிலிருந்து மறுபடியும் எங்கே அனுப்பினார்? எகிப்திற்கு அனுப்புகிறார். அவங்க யாரையாவது அனுப்புங்க,
என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீ ஆண்டவருக்கு வேண்டும் என்றால் உன்னை கொண்டுதான் கர்த்தர் பேசுவார். உன் வாயினால் வார்த்தைகளை வைப்பாரே தவிர, பாஸ்டர் எனக்கு இதை தெரியாது எதை தெரிந்தாலும் சரி, கர்த்தர் யாரோடு பேசுவாரோ அவர்களோடு மாத்திரம்தான் பேசுவார். அப்ப இவன் வந்துட்டான், எல்லாரையும் கூட்டிட்டு வா. இப்ப இந்த 6 லட்சம் புருஷர்களுக்கு 20 லட்சம் ஜனங்களுக்கு வேலியா இருந்தது யார் தெரியுமா? மோசே. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வேலியா இருக்கிறார். ஒரு குடும்பத்துக்கு தலைவன் எப்படி வேலியா இருக்கிறானோ, என் அன்பு தேவ பிள்ளையே, இன்றைக்கு திருச்சபைக்கு ஆவியானவர் ஒரு வேலியடைத்து பாதுகாத்து வைத்திருக்கிறார். இந்த மோசே என்ன பண்ணுவான் தெரியுமா? யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 31 32 வாசிங்க. அப்படியே மோசே கர்த்தரிடத்திற்கு திரும்பி போய், ஐயோ இந்த ஜனங்கள் பொன்னினால் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி இன்றைக்கு உன் பெற்றோர் உனக்காய் கதறுகிறார்கள். ஆவிக்குரிய தாய் கதறிக் கொண்டிருக்கிறார், ஆவிக்குரிய தகப்பன் கதறுகிறார். அவர்கள் கதறுகிறபடியா நமக்கு, நான் சர்ச்சுக்கு போய் என்ன பார்த்தேன் பாஸ்டர், சர்ச்சுக்கு வந்தனால எனக்கு என்ன கிடைச்சது பாஸ்டர், ஒரு மாசம் பாஸ்டர் உன் வீட்டுக்கு வரலன்னா என்ன நடந்ததுன்னு சொல்லி எழுதி வச்சிருப்பாரு. ஆண்டவர் உனக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவார். ஏன் ஆண்டவர் சபைகளுக்கு போதகரை தந்தார் என்று. எனக்காய் மறுபடியும் சொல்றேன், எனக்காய் நான் பேசவில்லை. ஆசாரியனின் பாதம் யோர்தானிலே பட்டாத யோர்தான் வழி கொடுக்கும் என்பதை சொல்லி தருகிறார். வேதம் சொல்லுகிறது 32வது வசனத்துல, ஆகிலும் தேவனே வீட்டில் எங்கும் உண்மை உள்ளது. அதனால பிள்ளை தப்பு செய்யும் போது அப்பா என்ன பண்ணுவாங்க? ஓடி போய் நின்றுவாரு. ஆண்டவரே, ஒண்ணு அவங்கள காப்பாத்து, இல்ல என் பேர் இருக்கு. அர்த்தம் என்ன தெரியுமா? என்னை அடிச்சுட்டு அப்புறம் அவங்கள அடிங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளை, தேவனுடைய கோபத்தை ஆற்றும் பொருட்டு மோசே திறப்பிலே வாயிலே நின்றார். இன்றைக்கு சபையின் திறப்பில் வாயிலே உனக்காய் ஆவிக்குரிய பெற்றோர் நின்று கொண்டிருக்கிறார்கள். தெரியுமா உனக்கு? சைத்தாய் அவர்களுக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறாய் சபைய? வேதம் சொல்லுகிறது. என்னாகமம் 14ஆம் அதிகாரம், என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 40வது வசனம் வாசிக்க பார்ப்போம். அதிகாலமே. இதுதான் பிள்ளைகளுடைய வழக்கம். சொன்னா கேட்காது, தீர கைய வைக்காங்கன்னா அப்பதான் கைய வைக்கும். என் அன்பு தேவ பிள்ளைகளை, அதிகாரமே எழுந்துட்டோம், பிரேயர் பண்றோம். ஆனா அடுத்த வார்த்தை பாருங்க, நாங்கள் பாவம் செய்தோம், கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின இடத்துக்கு ஒன்னால தனியா போக முடியாது. வேதத்திலிருந்து சொல்லுகிற கர்த்தருடைய நித்தியத்திற்கு நீ போக வேண்டும் என்றதும் தனியாய் போக முடியாது. கர்த்தர் சாட்சி கேட்பா. உன்னை குறித்த சாட்சி இருக்கணும். சாட்சியின் கூடாரத்தில் வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற தேவ ஜனமே, ஒன்னை குறிச்சு பாஸ்டர் பரலோகத்துல என்ன சாட்சி சொல்லுதா? இந்த பிள்ளையா 11 மணிக்கு வரும், இதா 10 மணிக்கு வரும். இதுவல்ல சாட்சி. நாங்கள் வருவதற்கு முன்பாக இவர்கள் துறப்பில் இருக்கிறவர்கள் என்கிற சாட்சி உன்னை குறித்து உண்டா? இதுவரை இல்லை என்றால் இனி வாங்கிக்கோங்க. வேதம் சொல்லுகிறது, இன்னும் காலம் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின இடத்திற்கு நாங்கள் போவோம் என்று சொல்லி பாஸ்டர் இல்லாம ஒண்ணும் பண்ணிட முடியாது. ஆரோமை போல அழைக்கணும், கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கணும். நேற்று எங்க அப்பா பாஸ்டர் சின்சனிக்கு வந்துட்டார். இல்ல, ஆண்டவர் காத்திருக்க வைத்தார். 15 ஆண்டுகள், 14 ஆண்டுகள், 17 ஆண்டுகள், அப்புறம் தான் பலிபீடத்தை காட்டினாரு. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, நாங்க போயிடுவோம். இன்றைக்கு எனக்கு பாட்டு தெரியும், எனக்கு இதெல்லாம் இல்ல. கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து வார்த்தைகளை கேளு. என் அன்பு தெய்வ பிள்ளையே, மோசேயின் இடத்துல யோசுவாவை குறித்து காட்டுற ஒரு சாட்சி சொல்றோம். அவன் கண்ணத்துல கொஞ்சம் அவனுக்கு கொடு. என் அன்பு தெய்வ பிள்ளைய, பெற்றோரை நேசிங்க, ஆவிக்குரிய பெற்றோர்கள் செபிங்க. வேதம் சொல்லுகிறது, நாங்க ஏறிடுவோம். இன்னைக்கு எங்ககிட்ட சம்பளம் கடைக்கு நாங்க சின்ன பிள்ளைங்க. இன்னைக்கு நாங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்துட்டோம். அன்னைக்கு எங்களுக்கு 4 அதிகாரம் தெரியும், இன்னைக்கு எங்களுக்கு 44 அதிகாரம் தெரியும் பாஸ்டர். இன்னைக்கு எனக்கு செபிக்க தெரியும் பாஸ்டர், நல்லது. ஆனால் பெரியவர்களுடைய ஸ்தானத்தில் நிற்க பழகாத. வேதம் சொல்லுகிறது 43வது வசனத்தின் 2ஆம் பகுதி, நீங்கள்
கர்த்தரை விட்டு பின்வாங்கினபடியால் கர்த்தர் உங்களோடு இருக்க மாட்டார். என் அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தர் மோசேயோடு தான் பேசுவாரோ? எங்க கூட பேச மாட்டாரா? கேட்டது வேற யாரும் இல்ல. மோசேயோடு பிறந்த அவளது அக்கா, அவருடைய அண்ணன். ஆனால் ஆண்டவர் கோபம் வந்துருச்சு. என் அன்பு தேவ பிள்ளைகளை 44வது வசனம் சொல்லுகிறது, ஆனாலும் அவர்கள் மலையின் உச்சியிலே சிலருக்கு சொல்லி திருத்த முடியாது. பட்டாதான் திருந்தோம், விட்டுறணும், போ. நோவா நல்ல ஊழியத்தை செய்தான், குடும்பத்தை காப்பாற்றணும். ஆனா மோசே அப்படிப்பட்டது இல்லை. என் பிள்ளைங்க ஆண்டவரே இவங்க எல்லாம் எனக்கு வேணும். என் அன்பு தேவ பிள்ளைகளை திறப்பில் நின்று கொண்டிருக்கிறபடியினாலே இன்றைக்கு ஊழியக்காரர்களின் மகத்துவங்கள் தெரியல. வேதம் சொல்லுகிறது பாருங்க, ஆனாலும் அவர்கள் மலையின் உச்சியில் ஏற துணிந்தார்கள். நீ ஏறுவ, பிரசன்னம் கூட வருமா? வராது. ஊழியக்காரன் கூட வருவாங்களா? வரமாட்டாங்க. கர்த்தர் வருவாங்க? வரமாட்டா. எத்தனை காரியங்களிலே கர்த்தர் அடித்தார் என்பதை சீர்தூக்கிப்பா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பெட்டியும் மோசேயும் பாளையத்தை விட்டு போகவில்லை. அதுக்கு அடுத்த வசனத்தை பாருங்க என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு இப்போ வாசிங்க. இது முதல் அனுபவம். இந்த மோசே என்னெல்லாம் பண்ணாருன்னு காட்டிட்டாங்க. எண்ணாகமம் 16வது அதிகாரம், எண்ணாகமம் 16வது அதிகாரம் 21 வாசிங்க பாப்போம். இந்த சபையை விட்டு பிரிந்து போங்கள். அடுத்தது ஆண்டவர் ஆப்ஷன் கொடுக்கிறார் மோசே, இந்த சபையை விட்டு பிரிந்து போங்க. எதுக்கு கஷ்டப்படுறீங்க? பிரிஞ்சு போயிருங்க. ஒரு நிமிஷத்தில் அவர்களை அதமாக்குவேன் என்றார். என் அன்பு தெய்வ பிள்ளையே, மோசேக்கு விரோதமாய் தாத்தானும் அபிராமும் சபையில் இருக்கிற சமஸ்த ஜனங்கள் கையெடுத்த நேரத்தில் ஆண்டவர் சொன்னார், நீங்க தனியா போயிருங்க. நோவாவிற்காய் புதிய வானத்தை புதிய பூமியை கொடுத்தவரால் இன்னொரு இஸ்ரவேல் ஜனத்தை ஆண்டவரால் உருவாக்கி கொடுக்க முடியும். ஆனா இல்ல ஆண்டவரே, வேண்டாம், திறப்பேன் என்றார். அடுத்த சான்ஸ் தராரு. 45வது வசனத்தை வாசிங்க. இந்த சபையை விட்டு விலகி போங்கள். முதல்ல பிரிஞ்சு போங்கன்னு சொன்னாரு, கேட்கல. அடுத்தது விலகி போங்கள். ஒரு நிமிஷத்தில் அவர்களை பலமாக்குவேன். உடனே என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? உடனே முகம் குப்புற விழுந்தாங்க. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கு குடும்பங்கள் காப்பாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது என்றால் அடிக்கடி மனைவிட்டு சொல்றேன், பலவீனம் முடியல, ஆண்டவர் எவ்வளவு நாள் வச்சிருக்க போறாங்கன்னு தெரியல. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, பலவீனத்திற்கு மத்தியிலே இருங்கை நிறைவு வாய் பேசுகிறது என்றால் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இன்னும் நான் உங்களுக்கு வேண்டும் என்று நினைத்தீர்கள், செபிங்க. ஏன்னா இன்னைக்கு என்ன கொண்டு போய் டெஸ்ட் பண்ணா எல்லாமே எனக்கு இருக்கும். ஆனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்றேன், இதுவரைக்கும் எனக்கு டெஸ்ட் பண்ண டாக்டர்லாம் நாமளும் தான் எழுதிட்டு இருக்கிறாங்க. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, கர்த்தருக்காய் வைராக்கியம் காண்பிக்கிற எங்களை கர்த்தர் கீழே விடுகிறது இல்லை. வேதம் சொல்லுகிறது, முகம் விழுந்துட்டான். மோசே போல என் குடும்பம் நல்லா இருந்தா போதும் அப்படின்னு நின்றுட்டாங்கன்னா என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, கர்த்தர் அவளை சாதியாக்கி இருப்பார். அவனுக்கு காரணத்தை காண்பித்திருப்பார். உலகத்துல காரணம் இழந்துட்டான், நித்திய காரணம் அவன் இழக்கவில்லை. என் அன்பு தெய்வ பிள்ளை, 47வது வசனத்தை வாசிங்க. மோசே சொன்னபடி இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரோ, என்னை காண்பிக்க வரவில்லை, ஆண்டவரை மோசேயாய் காண்பித்து வருகிறேன். மோசே சொன்னபடி ஆரோன் எடுத்துக்கொண்டு சபையின் நடுவில் ஓடினார். நேற்று எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தபடியாக இன்றைக்கு வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு சபை நடுவாய் ஓடிக்கொண்டிருக்கிறேன். 48வது வசனம், செத்தவர்களுக்கு உயிரோடு இருக்கிறவர்கள் நடுவே நின்றார். அப்பொழுது பாதை நிறுத்தப்பட்டது. என் அன்பு தேவ பிள்ளையே, பாதை அறியாமல் வந்திருக்கிறாயா? என் அன்பு தேவ பிள்ளையே, கடலுக்குள்ளே பாதை இருக்கிறது என்று மோசேயின் கோல் உயர்த்தப்பட்ட நேரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காட்டப்பட்டது. உன் பாதைக்குள்ளாக, உன் குடும்பத்திற்குள்ளாக, உன் பிரச்சனைகளுக்குள்ளாக கர்த்தர் ஒரு பாதை வைத்தார் என்று இந்த மாதத்திற்குள்ள நிச்சயம் காட்டப்படும் என்பதை நண்புடைய பிள்ளைய பாதையை நிறுத்த, பாதையை காட்ட இந்த ஆராதனை நமக்கு இருக்கட்டும். இது மோசேயின் காலம். அடுத்து யோசுவாவின் காலம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? இவர் போய் மகன் விழுந்துருவார், ஏசப்பா பரிந்து பேசுவார், ஏசப்பா மன்னிச்சு விட்டாங்க. யோசுவாவின் காலம் வந்துச்சு. ஒரு சின்ன பட்டணம், ஆயி பட்டணத்தை பிடிக்க முடியல. ஒரே ஒரு ஆளாம் பாபிலோன் சார்பை எடுத்துக்கிட்டார்.
போய் அவன்கிட்ட என்ன கேட்டா தெரியுமா? மகனே, நீ செய்தத ஒழுங்காம சொல்லு. ஆக நினைச்சுதான் அவரும் மகனேன்னு கூப்பிட்டாரு. எங்க அப்பாவெல்லாம் அவர் காப்பாத்தி விட்டாரு. இவரும் என்ன மகனேன்னு கூப்பிடுறாரு. நான் உண்மையை சொன்னா இவரும் என்ன விட்டுருவாருன்னு சொன்னா, மகனேன்னு சொன்னா, உண்மையை சொன்னா என்ன பண்ணாங்க தெரியுமா? கற்கூடியதால் ஆகாமை மூடினா. என் அன்பு தேவ பிள்ளையே, இன்றைக்கு தகப்பனாய் உன்னோடு போராடி கொண்டிருக்கிறவர் ஒவ்வொரு நாளும் தகப்பனாய் இருக்க மாட்டார். ஒரு நாள் அவர் நியாயாதிபதியாய் வருவார். அன்னைக்கு அப்பாடு கொண்டாரா உனக்கு மேல கற்கூடியது ஏற்றப்படும். அன்றைக்கு பாதாளம் பரிசாகும். இன்னைக்கு அப்பாவா வந்திருக்கும் போது வேலிக்குள்ளே நின்று வேலிக்குள்ள போயிடாத. ஏன்னா ஒரு நாள் வரும். அப்ப ஏசப்பா என்ன பண்ணுவாங்கன்னு காமிச்சுட்டாரு. புலம்பல் 2வது அதிகாரம், புலம்பல் 2வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். புலம்பல் 2:6. தோட்டத்தின் வேலியை போல இருந்த தம்முடைய வேலியை பலவந்தமாய் புடுங்கி போட்டார். ஏன் குடும்பத்துல பிரச்சனை, ஏன் தொழில பிரச்சனை, நல்லா இருந்தது பாஸ்டர், நல்லா இருந்தது சகோதரா, நல்லா இருந்தது சகோதரி, இன்றைக்கு ஓய்வு நாளில் உனக்கு இஷ்டமானதை செய்ய துணிந்தாயோ, கர்த்தருடைய பர்வதத்திற்கு போகாமல் உலகத்தின் பர்வதத்திற்கு ஏற துணிகிறாயோ, உன்னிடத்தில் தாளந்துகள் இருந்தாலும் சரி, பணம் இருந்தாலும் சரி, பதவி இருந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் சரி, அவர் வேலையை புடுங்கி போடுவார் என்ற உனக்குள்ளாக தேவையில்லாத காரியங்கள் உள்ளே வரும் என்பதை நினைவுபடுத்துகிறார். வேதம் சொல்லுகிறது, சபை கூடுகிற தம்முடைய ஸ்தலங்களை, திருச்சபையை அழிக்கவில்லை, சபையை அழித்தார். சபை என்பது மனிதர்கள் கூடுகிற இடம். இப்போ வாசிங்க ஏசாயா 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 5:5. இப்போது நான் என் திராட்சை தோட்டம் என்பது கர்த்தருடைய திருச்சபை, நான் என் திராட்சை தோட்டத்திற்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன். அதன் வேலியை எடுத்து போடுவேன். வேலிக்குள்ள இருந்தா உனக்கு பாதுகாப்பு. ஆண்டவருடைய சபை தொடங்கிச்சு உள்ள வந்துடணும். ஆமென் என்று சொல்லி பாயெல்லாம் முடிச்சு சபையை கிளீன் பண்ணி வெளியே போறவர்கள் உள்ள இருக்கணும். கர்த்தருடைய 6 நாள் எனக்கு பாதுகாப்பு வேணும். வேதம் சொல்லுகிறது பாருங்க, என் திராட்சை தோட்டத்திற்கு செய்கிறதை உங்களுக்கு அறிவிப்பேன். அதன் வேலியை எடுத்து போடுவேன். என் அன்பு தேவ பிள்ளைய, கர்த்தருடைய தோட்டத்திற்குள்ள இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு சின்ன சின்ன திராட்சை தோட்டம். ஒவ்வொரு தோட்டத்துக்கும் ஒவ்வொரு வேலி இருக்குல்ல. கர்த்தருடைய பரிசுத்த வேலியை எடுத்துட்டாங்கன்னா உள்ள வாதை வரும், பிரச்சனைகள் வரும், தேவைகள் வரும். இவைகள் எல்லாம் எனக்கு வரக்கூடாமல் இருக்க வேண்டும் என்றால் அதன் அடைப்பை அவர் தகர்த்து போடுவார். அது மிதியுண்டு போடும். மதிக்கப்படுகிறனா இன்றைக்கு மிதிக்கப்படுகிறேன் என்றால் நான் கர்த்தரை மதிக்கவில்லை, நான் மிதிக்கப்படுகிறேன். ஆண்டவர் இன்றைக்கு எத்தனை பேர் சொல்ல போறீங்க, என்னை மன்னிச்சிருக்கப்பா, உண்மையா சொல்லுங்க பாப்போம். நான் யாரும் குற்றப்படுத்த சொல்லல, என்னையும் சேர்த்து என்னை மன்னிச்சிருக்க ஆண்டவரே, என்னை நம்புங்கப்பா, என்னை நம்புங்கப்பா. உங்க போல என்கிட்ட வாங்கிறாதீங்கப்பா. எல்லா போலும் பிடிக்காது. உடன்படிக்கை பெட்டிக்குள் வைக்கப்பட்ட ஆரோனை போல் ஏன் துடித்தது என்றால் சபைக்காய் உத்தரவாதம் எடுத்தான், குடும்பத்திற்காய் உத்தரவாதம் எடுத்தான். தன்னை நம்பி கொடுத்த ஜனங்களுக்காக அவன் உயிரையும் பார்க்காமல் செத்தவர்களுக்கு உயிரோடு நடுவே போய் நின்றபடியால் அவன் போர் கொடுத்தது. இன்றைக்கு உன் பிள்ளைகளுக்காய், உன் எதிர்காலத்திற்காய், உன் அயல் வீடுகளுக்காய், உன் எதிர்காலத்திற்காய் உத்தரவாதம் எடுக்கிற பிள்ளையே, இன்றைக்கு நீ குச்சி போலதான் இருப்பார். ஆனால் உன் கையிலே அதிகாரம் என்கிற கோல் துளிக்கப்படுகிற நேரத்தில் உன் தலைமுறை என்கிற தோட்டத்தை கர்த்தர் பூத்து உனக்கு வைப்பார். கர்த்தருடைய வைரத்தியம் இது உனக்கு செய்து கொண்டிருக்கிறது. அவர் சொல்ல, அவர் மனமாக, அவர் மனிதர் அல்ல, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அன்பு தெய்வ பிள்ளைகளே, உண்மையா மன்னிப்பு கேட்டா இயேசுவா உனக்கு தர ஆசீர்வாதத்தை எல்லாரும் சபையா எடுத்துக்கோங்க. மறுபடியும் சொல்றேன், பைபிள் இல்லாம தயவு செஞ்சு யாரும் சர்ச்சுக்கு வராதீங்க. பைபிள் இல்லாம யாரும் செல்போனை நம்பி உள்ள வரவே வராதீங்க. பைபிள் மட்டும் வாங்க. எடுத்தவங்க வாசிங்க. ஏசாயா 27வது அதிகாரம், ஏசாயா 27வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. ஏசப்பாக்கு பிரியமான பிள்ளையா இருந்தா, அவருக்காக சோதனை சகிச்சிருந்தா, அவர் உன்னை எப்படி பாதுகாப்பாங்க தெரியுமா? கர்த்தராகிய நாம் அதை
உன் வேலையை காப்பாத்துனாங்கல்ல, உன் தொழிலை காப்பாத்துனாங்கல்ல, நீ எதிர்பார்த்த காரியத்தெல்லாம் காப்பாற்றி உன் கையில கொடுத்து அழகு பார்த்துட்டு இருக்கிறாங்கல்ல, அவர் காப்பாற்றுகிற தெய்வம் மாத்திரமல்ல, அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படாதபடிக்கு இந்த பாதுகாப்பு உலகத்துல உங்க அம்மாவால கொடுக்க முடியுமா? உங்க அப்பாவால கொடுக்க முடியுமா? நீ நம்புகிறவன் குடும்பத்தால கொடுக்க முடியுமா? இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை, பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நனவாகிலும் உன்னை சேதப்படாதபடிக்கு ஒரே ஒரு கரம் தான் காப்பாற்ற முடியும். அது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கரம். வேதம் சொல்லுகிறது, நீ இப்படி இருந்தனா ஏசப்பா உன்னை காப்பாத்தினாங்கன்னா, 6வது நாளில் படைக்கப்பட்ட என் அன்பு மனிதனே, 6வது வசனம் உனக்கு தீர்க்க தரிசனமாய் உடன்படிக்கையாய் உனக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த ஆராதனையில உண்மையா ஏசப்பாவுக்காக உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தல வாலிபனே, வாலிப மகளே, என்னை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரா, இது உனக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கப்படுகிறது. சத்தமா பைபிளை எல்லாரும் எடுத்து வச்சுக்கோங்க. ஏசாயா 27 வாசிக்க பார்ப்போம். பேர் இல்லாம வந்தல்ல, இன்னைக்கு உனக்குள்ளாக இருந்து கர்த்தர் வேர் விட வைக்கிறாங்க. உன் தொழில் வேர் விட போகிறது, உன் காரியங்கள் வேர் விட போகிறது. அது வேர் விட்டுச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா? இஸ்ரவேல் பூத்து காய்த்து உன் குடும்பத்தை மாத்திரம் இல்லைங்க, உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்னாரு. உலகத்தை பலனால் நிரப்போம், காலம் வரும். இப்ப கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் என்னை வேர் பிடிக்க செய்து விட்டார். நான் பூத்து குலுங்க போகிறேன், உலகத்தை நிரப்ப போகிறேன். என் ஆண்டவர் எனக்கு சொல்லப்பட்டபடியே நடக்கும். என் ஆண்டவர் என்னை வாழ வைப்பார், என்னை பேச வைப்பார், என் தலைமுறைகளை அநேக ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாக உயர்த்தி வைப்பார். கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தோடு கடந்து போவோம். யோசுவா 3ஆம் அதிகாரம். மோசேயின் காலத்துல வந்தோம். அங்க அன்பு இருந்துச்சு, பரிந்து பேசுகிறது இருந்தது. யோசுவாவின் ஆசீர்வாதத்தை தருகிறார். கர்த்தர் விசாரிக்கிறவராய் வந்திருக்கிறார். இனி ஆண்டவருக்காய் செயல்படு. யோசுவா 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். மோசேயா மாதிரி கெஞ்சல மாட்டாரு. அவர் நியாயாதிபதியாய் வந்தார். 20 வயதில் இருப்பார். ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்படுவார், ஒருவர் கைவிடப்படுவார். என் திருச்சபை ஏற்றுக்கொள்ளுகிற இடத்தில் இருக்கணும். அநேக திருச்சபைகள் இருந்தால் என் திருச்சபை ஏற்றுக்கொள்ளுகிற இடத்தில் இருக்கணும். கைவிடுகிறப்படுகிற இடத்தில் இருக்கக்கூடாது. உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். சொல்லுங்க, நான் என்னை பரிசுத்தம் பண்ணுகிறேன், நான் பரிசுத்தம் பண்ணுவேன் என்றால் இன்றைக்கு ஏசப்பாட்ட ஒப்பு கொடுத்தீங்கல்ல, நாளை என்பதும் எதிர்காலம், நாளை என்பதும் தலைமுறை. கர்த்தர் உனக்கு உன் தலைமுறைக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பார். அப்படியே இருக்கிற இடத்துல எல்லாரும் முழங்கால் படிட்டு திருவருத்திற்காய் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, ஆயத்தத்துக்கு நான் வரல, இப்ப என்ன ஆயத்தப்படுத்துங்கப்பா. இது மோசேயின் காலம் அல்ல, மோசேயின் காலம் முடியும். என் ஆண்டவர் யோசுவாவை அனுப்புவார். அது பட்டயம், அது பட்டயம், அது பட்டயம். சின்ன பிள்ளைங்க எல்லாரும் பெரியவங்க வரைக்கும் முழங்கால நின்று கதறுங்க. ஏசப்பாவை பார்த்து சொல்லுங்க, ஏசப்பாவை பார்த்து சொல்லுங்க, அற்புதங்களை செய்யுங்கப்பா, அற்புதங்களை செய்யுங்கப்பா, அற்புதங்களை செய்யுங்கப்பா. நினையாத நேரத்துல என் பிள்ளைகளுக்கான நல் வார்த்தைகளோடு கர்த்தர் இறங்கி வந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.